Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம exercise 7.8 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், that is 7.8 ஓட அடுத்த செக்ஷன் வந்து நமக்கு 7.9 based on என்ன அப்படினா definite integration by substitution method. So நம்ம ஆல்ரெடி previously இந்த substitution methodல பார்த்திருக்கோம். பட் இந்த எக்ஸசைஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடை மட்டுமே வச்சு நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சப்ஸ்டிடியூஷன்னா என்ன, ஒரு டேர்முக்கு பதில் சம் டி அப்படின்னு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றது. பட் இங்கே நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே மெயினான விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா இந்த இன்டெக்ரல் லிமிட்டையும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 26 என்ன அப்படின்னா we need to find this, that is solution to find -1 to 1 5x power 4 into x under the root of x power 5 plus 1 of dx. So இதோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க டேர்ம் வந்து t அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ புட் t equal to x power 5 plus 1. ஸோ அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வாட் வில் கெட் dt by dx equal to x power 5 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 5x power 4 அண்ட் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ஜஸ்ட் 5x power 4 மட்டும் வரும். ஸோ நமக்கு இங்கே பாருங்க 5x power 4 இருக்குது அண்ட் dx இருக்குது. அப்போ இந்த 5x power 4 dxக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இந்த dx கிராஸ் பண்ணால் dt equal to 5x power 4 of dx அப்படின்னு வருது. ஓகே, ஸோ திஸ் அண்டு this dx இதுக்கு பதில் நான் இதை பண்ணுறேன். அண்டு லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணோம், பிகாஸ் இந்த ரெண்டு லிமிட்டும் வந்து நம்மளுக்கு dxோட லிமிட்டு. ஓகே, நம்ம dx t எல்லாம் சாரி x dx எல்லாம் dt மாற்றிட்டோம் அண்ட் t மாற்றிட்டோம். இப்போ நம்ம லிமிட்டை என்ன பண்ணோம்னா t-க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலி xோட லிமிட்டு -1 to 1 இருக்குது. வாட் இஸ் யுவர் t, x power 5 plus 1. அப்போ -1 கொடுத்தா என்ன ஆகும், ஸோ which is -1 power 5 plus 1. ஸோ -1 power 5 which is -1 plus 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன, it is 0. ஸோ அப்போ -1 இருக்கப்போ it is 0, plus 1 இருக்கப்போ 1 power 5 plus 1. ஸோ 1 power 5 என்ன, 1 தான். ஸோ 1 plus 1 is 2. ஸோ அப்போ -1 பிளேஸில் 0வும் 1 பிளேஸில் 2வும் சப்ஸ்டியூட் பண்ணோம். therefore the integral given என்ன, -1 to 1 to -1 to 1 5x power 4 into root of x power 5 plus 1 of dx. so அப்ப அந்த -1க்கு பதில் 0, 1க்கு பதில் 2. so integral of 0 to 2 இந்த டேர்முக்கு பதில் dt and root of இந்த உள்ள இருக்க டேர்முக்கு t. so அப்ப இது என்ன, t power 1/2, t power 1/2, t power n இன்டகிரேட் பண்ணா என்ன, t power n plus 1 divided by n plus 1, அதாவது 1/2 plus 1 divided by 1/2 plus 1 0 to 2. so 1/2 plus 1 என்ன, 3/2. so 3 power t power 3/2 divided by 3/2 0 to 2. இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க. இந்த 3/2 மேலே வந்தால் என்ன ஆகும், இட் பிகம்ஸ் 2/3, ரைட். ஸோ இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக போச்சுன்னா 2/3 இன்டூ t பிளேஸில் 2 கொடுங்க, 2 power 3/2 மைனஸ் 0 t பிளேஸில் கொடுத்தீங்கன்னா 0 power 3/2, இட் இஸ் 0 அண்ட் 2 power 3/2 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 2/3 இன்டூ 2 power 3/2 இப்படியே விட்டாலும் ஓகே, இல்லை ஃபர்தராக இதை சிம்பிளிஃபையும் பண்ணலாம். இதை நான் 2 power 3/2 என்ன பண்ணலாம், 2 into 2 power 1/2, because 2 power 1 into 2 power 1/2, right, rootனா 2 power 1/2. so அப்போ 1 plus 1/2 என்ன ஆகும், 3/2. so அதுதான் நான் வந்து 2 power 3/2 2 power 1 into 2 power 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, and 2/3 into, so இதை மல்டிப்ளை பண்ணால் ஃபைனலி ஆன்சர் என்ன, 4 root 2 divided by 3. so that is the answer for this example 26. okay, so that's all for this example. and அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா evaluate, we need to find this. so சிம்பிளாக தான் இருக்கும் இந்த சப்ஸ்டிடியூஷன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, so to find integral 0 to 1 tan inverse of x by 1 plus x square of dx, இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், tan inverse of x t அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்போ put t equal to tan inverse of x, then இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன, dt by dx என்ன வரும், tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/1 plus x square. அப்புறம் இந்த dx இங்கே கொண்டு போங்க. ஸோ dt equal to 1/1 plus x square of dx அப்படின்னு வரும். ஸோ அப்போ put x equal to x n லிமிட் என்ன இருக்குது, 0 to 1 இருக்குது. அப்போ நம்ம t என்னவா எடுத்துட்டோம் அப்படின்னா tan inverse of x அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ 0 tan inverse of 0 என்ன, 0 தான். tan inverse of 1, tan எப்போ 1 வரும், π/4. அப்போ tan inverse of 1 is π/4, 45 degree. ஸோ அப்போ இந்த லிமிட் இந்த இன்டெக்ரல் எப்படி மாறுது, 0 to 1 tan inverse of x divided by 1 plus x square of dx. so this can be written as 0 பதில் 0, 1 is nothing but π/4,
tan inverse of x t 1 by x square plus 1 by 1 plus x square of dx க்கு பதில் dt அவ்வளவுதான். சோ அப்ப t dt t டிஃபரண்ட் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா t square by 2 0 to pi by 2. சோ அந்த 1 by 2 வெளியில வச்சுக்கோங்க. சோ அப்பர் லிமிட் கொடுங்க pi by 4. சோ pi by 4 square minus lower limit 0. So 0 square. So pi by 4 square பண்ணா என்ன pi square by 4 square is 16. So 1 by 2 into. So அப்ப இத உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா pi square by 2 16s are 32. So that is the answer for this example 27. Okay, that's all for the example. So மொத்தமா ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் நமக்கு இருக்கு இந்த செக்ஷன்ல. So அடுத்த எக்ஸசைஸ்லயும் ஒரு 1 or 2 क्वेश्चन பார்த்திடலாம். So exercise 7.9 evaluate the integral in 1 to 8 using substitution. டைரக்டா இன்டெகிரல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க 1 to 8ல இருக்குது. Okay, so maybe அந்த ரிமைனிங் இருக்கிறது வந்து MCQ ஆ இருக்கும். 1ல இருந்து 8 வரைக்கும் டைரக்ட். So find this, அதாவது to find integral 0 to 1 x by x square plus 1 of dx. So இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். அப்ப டினாமினேட்டர்ல இருக்க டேர்முக்கு பதில் என்ன பண்றோம் t. So put t equal to x square plus 1. அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன dt by dx என்ன வரும்? x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 விட்டுருங்க. So அப்ப 2x. So அப்புறம் இந்த 2 எங்கேயும் dx எங்கேயும் கொண்டு போற dt by 2 equal to x dx. because எனக்கு நியூமரேட்டர்ல x dx இருக்கு. அதுதான் என்னோட ஐடியா. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சப்ஸ்டிடியூஷன் நமக்கு என்ன அப்படின்னா லிமிட்டை சேஞ்ச் பண்றது. இன்கேஸ் நீங்க லிமிட்டை சேஞ்ச் பண்ணல அப்படின்னா லாஸ்ட்ல நீங்க எக்ஸ் டி எல்லாம் திரும்ப எக்ஸா ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸோட லிமிட்டை கொடுக்கலாம். தட் இஸ் ஆல்சோ ஃபைன். பட் நம்ம அதை அவசரத்தில் பண்ண மாட்டோம். அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இனிஷியலாவே லிமிட்டை நீங்க சேஞ்ச் பண்ணிருங்க. அப்ப கிவன் எக்ஸோட லிமிட் என்ன 0 to 1 இருக்கு. அப்ப டீயோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க x square plus 1. அப்ப x பிளேஸ்ல 0 இந்த இடத்துல போட்டீங்கன்னா 0 square plus 1 is 1. அப்ப 0வா இருக்கும்போது it is 1. x பிளேஸ்ல 1 போட்டீங்கன்னா 1 square plus 1 is 2. so அப்ப 1 இருக்கப்ப the limit is 2. அப்ப 0 க்கு பதில் 1 1 க்கு பதில் 2 t க்கு பதில் x square plus 1 sorry x square plus 1 க்கு பதில் t x dx க்கு பதில் dt by 2 கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதா இன்டெகிரலோட வேல்யூஸ். சோ அப்ப 0 to 1 x by x square plus 1 of dx is 1 to 2 dt by 2 divided by t equal to 1 by 2, that is 1 by 2 into dt by t, right? because இந்த 1 by 2 வெளியில வச்சிட்ட integral 1 to 2 dt by t. so dt by t ஓட integration என்ன log mod t. so 1 to 2 1 by 2 into. so இப்போ upper and lower limit கொடுங்க. just log 2 minus log 1 ன்னு வரும், right? because 2 தான் number, 1 is also a number, positive number. அப்ப இது நெகட்டிவா வர போறது இல்ல. so that நான் மாடுலஸ் போடணும்ன்ற நெசசரி கிடையாது. அடுத்து log 1 ஓட வேல்யூ என்ன 0. so அப்ப இது வந்து நமக்கு கேன்சல். so அப்ப இது வந்து log of 2 அப்படினு வந்துரும். அப்படி இல்லனா நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். so இப்போ இது log a minus log b ஃபார்முலா இருக்கா. so அப்ப log a minus log b நம்ம எப்படி எழுதுவோம் log of a by b. so அப்ப டிவைட்ல 1 இருக்கு. so அது just 2 மட்டும்தான். so log 2. so that is the answer for this one, example 1 over. okay, then example 2 0 to pi by 2 root of sin pi into cos power 5 pi of d5. okay, so இங்க சைனோ இருக்கு காசோ இருக்கு. சைனோ காசோ வந்தாலே நம்ம சப்ஸ்டிடியூஷன் தான் போட போறோம். பட் எதை சப்ஸ்டிடியூட் பண்ணனும் எப்பவுமே நான் உங்களுக்கு அந்த பேஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் சம்திங் அதுல தான் பார்த்தோம் சப்ஸ்டிடியூஷன். அப்ப சப்ஸ்டிடியூஷன் பண்றப்ப நான் சொன்னேன் எதெல்லாம் ரூட்டுக்குள்ள இருக்கிறது, பவர் டேர்ம்ல இருக்கிறது, டினாமினேட்டர்ல இருக்கிறது, இந்த மாதிரி டேர்முக்கு தான் நம்ம மேக்ஸிமம் சப்ஸ்டிடியூஷன் t அப்படிங்கிற வேரியபிள் பண்ணனும். அப்ப ரூட்ல இருக்க சைனுக்கு தான் t கொடுக்க போறோம். பட் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜஸ்ட் காஸ் தான். பட் இங்க காஸ் பவர் 5 இருக்கு அப்படினா இதே மாதிரி क्वेश्चन நம்ம அந்த பேசிக் சப்ஸ்டிடியூஷன் இன்டெஃபினைட் இன்டெகிரல்லே பார்த்திருக்கோம். இது டெஃபினைட் அவ்வளவுதான். அப்ப இந்த cos பவர் 5 ஐயும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனா எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். அப்ப டு ஃபைண்ட் எனக்கு என்ன அப்படினா இன்டெகிரல் 0 to pi by 2 root of sin pi into cos power 5 pi of d5. okay, then cos power 5 pi நான் என்ன பண்றேன் அப்படினா cos power 4 pi into cos 5 of d5 அப்படின்னு எழுதிக்கிறோம். so 0 to pi by 2 sin 5 under the root. okay, then 0 to pi by 2 root of sin 5 into இந்த cos power 4 நான் என்ன பண்ணலாம் cos square the whole square னு எழுதிக்கலாமா. cos square 5 the whole square அடுத்து எனக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும் 1 equal to sin square theta plus cos square theta. அதாவது sin square 5 plus cos square 5 equal to 1 அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து எனக்கு cos square 5 என்ன பண்ணலாம் இந்த sin square ரைட்ல கொண்டு போனீங்கன்னா 1 minus sin square 5 is cos square 5 the whole square. okay, so இந்த டேர்மை இப்படி எழுதிட்டோம். அடுத்து இந்த cos 5 into d5 because எனக்கு சைனுக்கு பதில் நான் t கொடுத்தா டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos வரணும். அதுதான் ஐடியா. அப்ப நான் என்ன பண்றேன் put t equal to sin 5. எங்கெல்லாம் sin 5 இருக்கோ அங்கெல்லாம் t. அப்ப dt by d5 என்ன வரும். so இதை டிஃபரன்ஷியேட் with respect to 5. so அப்ப sin 5 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos 5. அப்புறம் இந்த d5
இங்கே கொண்டு போங்க dt equal to cos phi into d phi. அப்போ இந்த cos phi into d phi பிளேஸில் dt போட்டுக்கலாம், sin phi பிளேஸில் t. லிமிட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபையோட லிமிட் 0 to pi by 2 இருக்கு. t வந்து நம்ம sin phi எடுத்துருக்கோம். அப்போ sin of 0 என்ன 0, sin of phi by 2 என்ன 1. அவ்வளோதான். அப்போ லிமிட் எப்படி சேஞ்ச் ஆகுது 0 to 1 root of sin phi பிளேஸில் t into 1 minus sin square phi. அப்போ t square the whole square of cos phi into d phi பதில் dt. அவ்வளோதான். ஸோ அப்போ 0 to 1. ஸோ t power 1 by 2 into இது வந்து என்ன a minus b the whole square. அப்போ a square plus b square minus 2ab into dt. okay, அப்புறம் இந்த t power 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும்? ஸோ 0 to 1 1 into t power 1 by 2 t power 1 by 2. ஸோ t power 4 into t power 1 by 2 then minus 2 into t square into t power 1 by 2 of dt. அவ்வளோதான். இந்த t power 1 by 2 எல்லாத்துக்கூடே மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்போ 0 to 1 t power 1 by 2 dt plus 0 to 1 t power 4 plus 1 by 2 என்ன ஆகும் 9 by 2. so 4 plus 1 by 2 cross பண்ணுங்க, 4 2s are 8. so 8 plus 1 by 2 which is 9 by 2. similarly 2 plus 1 by 2 is 2 plus 2 4, 4 plus 1 is 5. so 5 by 2 that term. so அப்போ minus 2 into 0 to 1 t power 5 by 2 of dt. அவ்வளோதான். இப்போ இன்டெகிரேட் பண்ணால் லிமிட் ஓவர், ஆன்சர் ஓவர். ஸோ x power n ஃபார்மில் தான் எல்லாமே இருக்கு. அப்போ t power n plus 1 divided by n plus 1 that is 1 by 2 plus 1 divided by 1 by 2 plus 1 plus t power 9 by 2 plus 1 divided by 9 by 2 plus 1 0 to 1 minus 2 times t power 5 by 2 plus 1 divided by 5 by 2 plus 1 0 to 1. ஸோ எல்லாத்துமே வந்து லிமிட்டோட எழுதியாச்சு. இப்போ இந்த 1 by 2 plus 1 என்ன 3 by 2. அப்போ 3 by 2 வரும், அதை மேலே கொண்டு வந்தால் 2 by 3. ஓகே, ஸோ அப்போ 2 by 3 x power that is t பிளேஸில் 1 கொடுத்தீங்கன்னா 1 power 3 by 2 minus 0 கொடுத்தா 0 power 3 by 2. இது வந்து என்ன வரும் 2 plus 9 11 11 by 2 வரும், மேலே கொண்டு வந்தீங்கன்னா 2 by 11. ஸோ அப்போ 1 power 11 by 2 minus 0 power 11 by 2 அப்புறம் லிமிட். இது என்ன வரும் 7, ரைட். ஸோ 2 plus 5 7 7 by 2 மேலே கொண்டு வந்தீங்கன்னா 2 by 7. அப்போ minus 2 into 2 by 7 1 power 7 by 2 minus 0 power 7 by 2. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 2 by 3 into 1. ஸோ 2 by 3 2 by 11 into 1 that is 2 by 11 minus 4 by 7 into 1 4 by 7. ஸோ அப்போ காமனாக எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இது ரெண்டை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் இது. இல்லைனா எல்சிஎம் மொத்தமாக எடுத்தாலும் சரி. ஸோ காமன் டேர்ம் வந்து 231 வருது. பட் இப்படி நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் ஈஸியஸ்ட் வே. ஸோ அப்போ 2 into 11 22 3 into 2 plus 6 divided by 3 11s are 33 minus 4 by 7 இருக்கு. அடுத்து இதை ஆட் பண்ணிங்கன்னா 28 by 33 minus 4 by 7. இதை இப்போ எல்சிஎம் எடுங்க. 28 into 7 196 minus 33 into 4 minus 132 divided by 33 into 7 is 231. So அப்போ இது ரெண்டை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you will get 64 by 231. that is the final answer for this question number 2. right. so that's all for this question. இந்த question நம்மளுக்கு பார்த்த உடனே என்ன தெரியணும், இந்த மாதிரி sin cos ரெண்டும் ஒரே கொஸ்டின்ல வருது அப்படினாலே இட் இஸ் அண்டர் a substitution method. நம்மளுக்கு கொஸ்டின்ஸை பார்க்குறப்பே தெரியும். ஸோ இது கூட பாருங்க, இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைச்சிரும். அங்கேயும் அந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியும் பாருங்க, tan இன்வெர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் இது நம்மளுக்கு கிடைச்சிரும் 1 by 1 plus x square. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் அந்த கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும் எது சப்ஸ்டியூஷன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸோட லிமிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த செக்ஷனில். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் அண்ட் 2 எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இந்த எக்ஸசைஸில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.